ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோ சமையல். இன்றைக்கி நம்ம சூப்பரான அவல் கேசரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்து வச்சுக்கிறோம். இதில் வந்து நம்ம 2 ஸ்பூன் நெய்யை ஊற்றிக்கிறோம். நெய் காஞ்சதும் இதில் நம்ம முந்திரி பருப்பு ஃபஸ்ட்டு நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுக்கிறோம். நெய் நல்லா காயணும். காஞ்ச முந்திரி பருப்பு எடுத்துக்கிறோம். முந்திரி பருப்பு போட்டு இதை நெய்யில் நல்லா நம்ம நல்லா ப்ரௌன் கலரில் எடுத்துக்கணும். பாருங்கள், முந்திரி பருப்பு நல்லா இது பண்ணணும், ப்ரௌன் கலரில் வந்துடணும். இப்போ முந்திரி நல்லா நமக்கு ரோஸ்ட் ஆகிடுச்சு. முந்திரி இதை எடுத்து தனி இதில் வச்சுக்கிறோம். இப்போ நமக்கு நெய் கொஞ்சம் இன்னும் ஒரு ஸ்பூன் நெய் போட்டுக்கிறோம். நெய் கொஞ்சம் உருகி நல்லா நெய் ஹீட் ஆகணும். ஹீட் ஆனதும் நம்ம ரெட் கலர் அவுல் எடுத்துக்கிறோம். 1 கப் அவுல் எடுத்துக்கிறோம். ஒரு பவுல் அவுல் எடுத்துக்கிறோம். இது நல்லா நெய்யில் நல்லா ரோஸ்ட் ஆகணும். கொஞ்சம் ப்ரௌன் கலரில் வரணும் இந்த அவுல். அது வரையும் நம்ம நெய்யில் நல்லா ஃபுல்லாக நெய்யில் ரோஸ்ட் ஆகணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறோம். இந்த அவுல் அவ்வளோ சத்து. குழந்தைங்க அவுல் நல்லா சாப்பிடல அப்படின்னா நம்ம இந்த மாதிரி கேசரி மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். குழந்தைங்க நல்லா சாப்பிடுவாங்க. இது நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக் இது. பாருங்கள், நல்லா ட்ரை ஆகிடுச்சு. நல்லா கலர் மாறிடுச்சு பாருங்கள். இன்னும் கொஞ்சம் கலர் மாறணும். கொஞ்சம் ப்ரௌன் கலரில் நல்லா வரணும். பாருங்கள், நல்லா கலர் மாறிடுச்சு. இப்போ இதை நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கிறோம். இதை நம்ம நல்லா நைஸாக கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வரணும். பாருங்கள், இப்போ அரைச்சாச்சு. எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள், இந்த பதத்தில் இருக்கணும். இப்போ நம்ம ஒரு பேன் எடுத்துக்கிறோம். இது பேன் கொஞ்சம் சூடாகணும். சூடானதுக்கப்புறம் ஒரு பவுல் அவலுக்கு அதே பவுலால் 2 பவுல் நம்ம தண்ணி ஊற்றிக்கிறோம். இதுதான் கரெக்ட் பதம். ஒரு பவுலுக்கு 2 பவுல் தண்ணி. தண்ணி நல்லா கொதிச்சதும் பாருங்கள் எப்படி கொதிக்குதுன்னு. தண்ணி நல்லா கொதிச்சதும் நம்ம அரைச்ச அவல் இதில் போட்டு கட்டிப்படாமல் நல்லா நம்ம இதை மிக்ஸ் பண்ணணும். அவல் கொஞ்சம் கூட கட்டி வரக்கூடாது. நல்லா மிக்ஸ் பண்ணணும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக எல்லா இடமும் ஸ்ப்ரெட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். கொஞ்சம் கூட கட்டி இருக்கக்கூடாது. இந்த தண்ணியிலையே அவல் நல்லா வெந்துடும். அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ இந்த பதம் வந்துடுச்சு. இதில் இப்போ நம்ம ஏலக்காய் 2 ஏலக்காய் போட்டுக்கிறோம். தண்ணி பாருங்கள், ஃபுல்லாக தண்ணி இழுத்துடுச்சு. இந்தளவுக்கு நமக்கு அவலை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். ஏலக்காய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம 1 கப் அவலுக்கு 1 கப் சுகர் எடுத்துக்கிறோம். உங்களுக்கு ஸ்வீட் இன்னும் வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னொரு அரை பவுல் எடுத்துக்கலாம் ஸ்வீட்டு. இதுதான் கரெக்டான பதம். சுகர் நம்ம போட்டதும் சுகர் மெல்ட் ஆகிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியாக வரும். தண்ணி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு அடுத்தடுத்து வந்துட்டுருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். சுகர் போட்டு இன்னும் கொஞ்சம் இது பண்ணணும். பாருங்கள், இப்போ எந்த அளவுக்கு இதாக இருக்குன்னு. இப்போ இந்த மாதிரி பபுள் மாதிரி வருதா? இந்த மாதிரி நல்லா வந்ததுக்கப்புறம் நம்ம இன்னும் 1 ஸ்பூன் நெய் போட்டுக்கிறோம். நெய் போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். அதான் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் அவல் கேசரி. இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது நம்ம உடம்புக்கு ரொம்ப சத்து. அவல் இந்த மாதிரி வாரத்துக்கு ஒரு டைம் நம்ம வீட்டில் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். இப்போ நம்ம அவ்வளோதான், அவல் கேசரி முடிஞ்சிடுச்சு, ஃபினிஷ் ஆகிடுச்சு. இப்போது நம்ம வறுத்த முந்திரி, திராட்சை இது எல்லாமே நம்ம போட்டுக்கலாம். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ அவ்வளோதான், அவல் கேசரி ஃபினிஷ் ஆகிடுச்சு. இது நம்ம இந்த மாதிரி அங்கே பாருங்கள், பேனில் கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை. இந்த மாதிரி நல்லா இதுதான் கரெக்டான பதம். எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சுட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சூப்பரான அவல் கேசரி ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், சர்வ் பண்ணலாம் இப்போது.